இவங்க அத்தனை பேரும் நியூஸ் பேப்பரை பார்த்ததும் பயந்ததுக்கு காரணம் இறந்து போனது பவானி சங்கரா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதே பதற்றத்தோட இருந்த இவங்களை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போனது பவானி சங்கர் தானே எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்ன துராபிரசாத், நீங்க விக்டிமை பத்தின அங்க அடையாளம் நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது, அதுலயும் முக்கியமா முகத்துல ஸ்டீல் ஒயர்ல ஆபரேஷன் பண்ணியிருந்தது தான். சரியா 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இந்த ஆபரேஷன் பண்ணதாகவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆபரேஷன் ரொம்பவே ரேரா தான் பண்ணோம்னு ட்ரீட்மெண்ட் பார்த்த டெல்லியில இருக்கிற கங்காராம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னதா சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த இறந்த உடலை பார்க்கலாமான்னு துராபிரசாத் குடும்பத்தார் கேட்கும்போது அந்த இறந்த உடல் நல்ல அழுகிய நிலையில இருந்ததுல யாரும் அதை ரெக்கவரி பண்ணாம இருந்தாலையும் நாங்களே அதுக்கு இறுதி மரியாதை செஞ்சதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிரைம் நடந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸோட போட்டோவை அவங்க கிட்ட காட்டும்போது இறந்து போனது பவானி சங்கர் தான் அவரோட மனைவி அங்கேயே கதறி அழுதுருக்காங்க. இதை இன்னும் போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ண இந்த ஆபரேஷனை பண்ண டாக்டர் சிவசங்கர் ஷாவை தொடர்பு கொண்டு இதை பத்தி கேட்கும்போது அவரும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஆபரேஷன் ரொம்பவே ரேரா தான் பண்ணுவோம், இப்ப வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வெறும் 3 பேருக்கு தான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், அதுல ஒருத்தர் பவானி சங்கரும் அந்த லிஸ்ட்ல இருந்ததுல இறந்து போனது இவர் தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க.